திருவண்ணாமலையில யோகிராம் சரத்குமார் அப்படின்னு ஒரு சன்னியாசி இருந்தார். அவர் அவ்வளவு விஷயங்களை தன்னுடைய பக்தர்களுக்கு பண்ணியிருக்கார். திரு பாலகுமாரன் எழுத்தாளர் உட்பட அவருடைய சிஷ்யர்கள் நிறைய பேர். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த ஒரு குரு சன்னியாசி யோகிராம் சரத்குமார். பெரியவாவும் இவரை நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்தி இருக்கார். திருவண்ணாமலையில யோகிராம் சரத்குமார் இருக்கார், போய் பாருங்கோ அப்படிலாம் சொல்லியிருக்கார். அந்த சன்னியாசி கிட்ட ஒரு எழுத்தாளர் ஒரு அத்தியந்த சீடரா இருந்தார். அவர் பெயர் பெரியசாமி தூரன் அப்படிங்கிறது. இவர் முருகனை பத்தின அவ்வளவு பாடல்களை எழுதியிருக்கார். முருகப்பெருமானுடைய நிறைய பாடல்கள்ல இவருடைய எழுத்துக்கள் தான் இருக்கும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு எழுத்தாளர். அவர் யோகிராம் சரத்குமார் அவர்களை மாதம் போய் பார்ப்பார். ஏன்னா அவருடைய குரு. அப்படி ஒரு முறை பார்க்க போகும்போது யோகிராம் சரத்குமார் அவர்கிட்ட கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு. அதற்கு அந்த எழுத்தாளர் சொல்றார், எனக்கு முருகப்பெருமான தரிசனம் பண்ணணும். யோகிராம் சரத்குமார் அவரோட முகத்தை பார்த்துட்டு கொஞ்சம் சிரித்தபடியே, முருகப்பெருமான தரிசனம் பண்ணணும் அவ்வளவுதானே, காஞ்சிபுரம் போ, காஞ்சி மடத்துல முருகப்பெருமானே இருப்பார், போய் பார் அப்படின்னு சொல்றார்.